உங்களுடைய ரீசென்ட் ஒர்க்ஸ்ல வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒவ்வொன்னையும் நான் அப்சர்வ் பண்ணுவேன். அதுல அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி கொண்டு வரீங்க? அதாவது அது அந்த மாரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சூழல் அங்க கனெக்ட் பண்ண பார்ப்பீங்களா? இல்ல அது வந்து அவுட் அண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் தானா? எனக்கு ரொம்ப அந்த சீன் ரொம்ப எதார்த்தமா இருந்ததுன்னா, நான் என் லைஃப்ல இந்த விஷயங்களோட கனெக்ட் பண்ணி நான் கிளிசரின் யூஸ் பண்ண மாட்டேன் நான் அழும்போது. யூஸ் பண்றதே கிடையாது எத்தனையோ வருஷமா. ம். பட் ரொம்ப சினிமாட்டிக்கா இருந்தா அது வராது. ஆ. அப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்பதான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் வந்து ஆனா எல்லா டைரக்டர்ஸும் நீங்க உங்களுக்கு எதார்த்தமா ஆக்கிக்கங்கன்ருவாங்க. ஆ. மீனிங் மாறாம டயலாக் உங்களுக்கு தகுந்த மாரி மாத்திக்கங்கம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ருவாங்க. அப்ப நான் எதார்த்தமா சொல்லிடலாம். முக்கால்வாசி டயலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம சினிமாட்டிக் டயலாக்ஸா யூஸ் பண்றதில்ல. நம்மளா பேசிக்கிற மாரி பண்றது தான். ஓ! இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு சீனியரா இருக்கப்போ கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ். கண்டிப்பா, ஆ? கண்டிப்பா. இல்ல நான் ஜூனியரா இருந்தப்பவும் ஆ. கிடைச்சது எனக்கு. அந்த அட்வான்டேஜ் இல்லன்னா, ஹீரோயின யாரும் ஹியூமர் பண்ண விடுவாங்க? ஆ. விடவே இல்ல. நானா என் கேரக்டர்ஸ்ல ஹியூமர் மிக்ஸ் பண்ணது தான். ம். விடவே மாட்டாங்களே! ஹீரோயின் கேரக்டர் ஒரு ஹீரோவுடைய ஹீரோயின்கிறவ எப்படி காமெடியா பேசலாம்? பேசக்கூடாதே! தப்பில்ல. ஆமா, நீங்க ஆரம்ப காலத்துலேருந்து ஹியூமர் ஆட் ஆன் பண்ணிட்டே தான் வந்திருக்கீங்க. எல்லாத்துலயும் நான் பண்ணிட்டு தான் வந்துட்டேன். ஆ.